பண் காட்டி படியாய தன் பத்தற்கு கண் காட்டி கண்ணில் நின்ற மணிவோக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் இருவெண் காட்டை அடைந்துய் மட நெஞ்சமே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வெல்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஓதுவார்களை கொண்டாடுவோம். அதாவது ஒரு நாளில் சைவ ஆதீனங்களுடைய அருளாசியோட விஜில் என்ற அமைப்பு மிக அற்புதமாக PS முதுநிலை மேல்நிலைப் பள்ளி தக்ஷணாமூர்த்தி அரங்கம் மயிலாப்பூர் சென்னையில் நடத்திய ஒரு அற்புதமான பன்னிசை பெருவிழா நிகழ்வோட ஒரு சிறு நிழல் பதிவு தொகுப்பு நாம் பார்க்கவிருக்கிறோம். இதில் முதல் பகுதியாக காலை 9:30 மணியிலிருந்து 1 மணி வரையும், மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையும் நிகழ்வு நடந்தது. இதில் காலை பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை எதற்காக ஏற்பாடு செய்தாங்க அப்படிங்கிற நிகழ்வு மிக அற்புதமாக விஜில் அமைப்பை சார்ந்த ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கினார். தொடர்ந்து ஓதுவாமூர்த்திகளோட அற்புதமான சேர்ந்திசை நடைபெற்றது. அதுக்கப்புறம் அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு மாலை நிகழ்வு மிக அற்புதமாக திருக்கயிலாய பரம்பரை, மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் ரொம்ப அற்புதமாக கலந்து கொண்டு அதில் திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் ஐயா ரொம்ப அற்புதமாக மயிலை திருப்பதிகத்தை பாடியிருந்தாங்க. பாடி ரொம்ப அற்புதமாக ஓதுவாமூர்த்திகளோட அவங்களோட அந்த இசை இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு இப்போ எவ்வளோ சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க, எவ்வளோ இதோட அவசியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் மிக தெளிவாக அதில் கூறியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓதுவாமூர்த்திகளோட கோரிக்கைகள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அங்கே உள்ள இளைஞர்கள் கையில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கோரிக்கையும் எழுதி கையில் ஒரு பதாகை மாதிரி ஏந்தி அவங்கெல்லாம் ஆதீனங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு புகைப்படம் எடுத்தாங்க. இதை கோரிக்கை அனுப்பியிருக்காங்க. ஓதுவாமூர்த்திகள் சார்பாக, நலச்சங்கம் சார்பாக கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நடந்த இந்த நிகழ்வோட சிறு நிழல் பதிவும், அதுக்கப்புறம் ஒரு 5 ஓதுவாமூர்த்திகளுக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க. முதலில் கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், அதுக்கப்புறம் பன்னிசை பேரறிஞர் சிவத்திரு பழனி சண்முசுந்தரம் தேசிகர் ஐயா அவர்களுக்கும், அடுத்து மதுரை சோமு ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்களுக்கும், அடுத்து சிவன்மலை கு சுந்தரமூர்த்தி ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருவாவடுதுறை சுவாமிநாதன் ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கும் மிக அற்புதமாக எல்லாருக்கும் விருதுகளும் பணமுடிப்பும் அளிக்கப்பட்டது. அற்புதமான இந்த நிகழ்வை இந்த நன்னாளில் பார்த்தும் கேட்டும் பன்னொன்ற தினம் பாடும் ஓதுவாமூர்த்திகளின் பாதங்களை பணிந்தும் இறைவனுடைய திருவடியை நினைந்தும் இந்த பதிவை வழங்குகின்றேன். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். தமிழுடைய அடிப்படை ஞானமும் பக்தியும் தான். இந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் தமிழுக்கு முதன்மை கொடுக்காமல் நம்ம எந்த தமிழ் உணர்வை நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட பாரதியாருடைய தமிழ் இன்னைக்கு தொன்மை தமிழாக பார்க்கப்படும். ஆக இந்த தமிழ் விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்த பொழுது இந்த தமிழ் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும் போது நம்ம நண்பர் மதுசூதனன் கலைச்செல்வன் தமிழை போற்றணும்னா முதல்ல தமிழ் கலைகளை போற்ற ஆரம்பிக்கணும். தமிழ் கலைகளை போற்றும் பொழுது மட்டும்தான் நம்ம தமிழ் உணர்வை சரியான முறையில இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு
ஒரு நமக்கு இந்த பல்ப் எரியுது அப்படின்வாங்க, அந்த மாதிரி ஒரு பல்ப் எரிய வச்சார். ஆக அந்த ஒரு விஷயத்துல இப்போ இன்னைக்கு முதல் விஷயமாக அவரே அப்பவே சொன்னார், முதல்ல ஓதுவார்களை நம்ம கையில எடுத்துட்டு ஓதுவார் மூர்த்திகளை நம்ம அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல அவங்க தகுதிக்கு ஏற்ற இடம் மறுபடியும் அவங்களுக்கு வழங்கணும். அந்த ஒரு ஆழமாக ஈடுபடணும் அப்படின்னு அதன் விளைவாக இன்று ஒரு நாள் முழுக்க இந்த ஓதுவார் மூர்த்திகள் காலம்பர வேளையில அந்த ஓதுவார் மூர்த்திகளுடைய இந்த இசை, இதற்கப்புறம் வரக்கூடிய கலந்துரையாடல்ல அந்த அவங்க இசையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இந்த சமுதாயத்துக்கு நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு மேடையை அமைத்து கொடுத்து அந்த மேடையின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திலையும் அந்த ஒரு விஷயத்துல நம்மளால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, முயற்சி செய்ய முடியுமோ அதை முயற்சி செய்யணும் அப்படின்னும், சிவச்சித்தம் இது ஆண்டுதோறும் நடக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதல். அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக இந்த காலம்பர வேளையில இந்த பண்ணிசையோடைய நுணுக்கங்களும், மாலை வேளையில இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போறது, இளைஞர்களை எப்படி கவரணும் அப்படின்றத பத்தி ஒரு சாயந்தர வேளையில அந்த விஷயமும், காலையில 12:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும், மாலையில 5:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணி வரைக்கும் அந்த ஒரு சிந்தனை நடக்கும் அப்படின்றது அனைவரும் இந்த 2 நிகழ்விலையும் முழுமையாக கலந்து நம்மளால் ஆன இந்த ஓதுவார் மூர்த்திகளுக்கான ஒரு பணிவிடையை நம்ம நம்மளுடைய தலையாய கடமையாக ஏற்று இந்த செய்யணும் அப்படின்றத உங்ககிட்டேருந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்று சேரணும், சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஞானத்தை வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட உங்க எல்லாரையும் மிகுந்த சந்தோஷத்துடனும் பக்தியுடனும் உங்களை எல்லாரும் வரவேற்று நம்ம எல்லாம் சேர்ந்து ஆனந்தமாக இந்த சேர்ந்திசையை கேட்போம் அப்படின்னு. வணக்கம். ஓதுவார் சேர்திசை நம் மண்ணின் மைந்தர் திரு சத்குருநாத ஓதுவா மூர்த்திகள் வந்திருக்கிறார். அவருடன் கூட பழனி சிவத்திரு சண்முக சுந்தர தேசிய ஓதுவா மூர்த்திகள் இருக்காங்க. மயிலாடுதுறை சிவகுமார் ஓதுவார் வந்திருக்கிறார். கூட மதுரை பொன் முத்துக்குமர ஓதுவா மூர்த்திகளும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இப்பொழுது நமக்கு பண்ணிசையை வழங்கி இந்த மயிலையிலே ஒரு கைலையை நம் கண்முன்பு காட்ட இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்துடன் வரவேற்பை அளித்து மேடையை அவர்களாக்குகிறேன். நன்றி. நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாரூரன் திருத்தாள் போற்றி. வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி.
கல் மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி அதன் ஒரு உம்மை அதன் ஒரு உம்மை கோல மிகு கரியது அதன் ஒரு உம்மை கொள மிகு கரியது வடி கொண்டு வடி கொண்டு தன அடி வடி படும் அவர் ஒரு உமை கோல மிகு கரியது வடி கொண்டு தன அடி வடி படும் அவர் இடகடி கணபதி வர இடகடி கணபதி வர அருளின மிகு கணபதி வர அருளின மிகு கோடை படி வீண பயில் பலி பலமுறை இறைய இடகடி கணபதி
மட்டிட்ட புன்னை அங்கானல் நல
சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணோ சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணோ சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணோ என்னவன் இன்பங்கள் நடைகோவள் எந்தவன் நேரிடையோடும் சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்ல சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமே கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று கத்தமிழ் ஞானம் சம்பந்தம் சொன்ன கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று கத்தமிழ் ஞானம் சம்பந்தம் சொன்ன புத்தமிழ் செந்தமிழ் கூற வல்ல பற்றுவர் ஈசன் பாதங்களே புத்தமிழ் செந்தமிழ் கூற வல்ல பற்றுவர் ஈசன் பாதங்களே புத்தமிழ் செந்தமிழ் பற்றுவர் ஈசன் பாதங்களே பாதங்களே உரை செய்வார் பெருவரு பொன்னுலகமே பூத்தேந்தாயன குண்டுனின் பொன்னடி
தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகம் உயிரை மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய. நாம எல்லாரும் இப்போ ஒரு பரவச நிலையில இருக்கோம். அதுக்கு இங்க இசை இயற்றிய ஓதுவார் சுவாமிகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், நம்ம எல்லோருடைய வந்தனங்கள். வழி வழி வம்சமாக வருகின்ற இவர்களுடைய இந்த மரபு எப்படின்னா, நாம பிறந்ததே இதுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அவ இருக்கா. நம்ம பிறக்கிறது, நம்ம பிறப்பு, நம்ம உயிர் வாழறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாமே இதுதான் அப்படின்னு ஒரு அயராத நம்பிக்கை, திண்ணமான ஒரு கன்விக்ஷனோட அவ இருக்கிறதுனால தான் இப்படி அவளால ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியறது. அது எத்தனை தலைமுறைகள் அந்த ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல அந்த மனசு அப்படி இருக்கணும்னா எவ்வளவு தலைமுறைகள் அதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு தினம் தினம் க்ஷணத்துக்கு க்ஷணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த பக்தியை அவளுக்கு அதை போட்டி இருக்கணும். அதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே அற்புதமா இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, the soul keepers of a certain culture அப்படின்னு. they are the soul keepers of our culture. அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், வந்தனங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின நிறுவனங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இங்க குழுமி இருக்கின்ற எத்தனையோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ் அண்ட் பல விஷயங்கள் தெரிஞ்சவா. அதனால உங்களை எல்லாரையும் இங்க சந்திச்சு இந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவத்தில் ஈடுபட்டதுக்கு நான் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருணா சாய்ராம் அம்மா அவர்களுக்கு தற்பொழுது மூத்த இசைக்கலைஞர் அருணா சாய்ராம் அம்மா அவர்களுடைய கையினால் நம்முடைய இசைக்கலைஞர்களை கௌரவிக்கிறோம். பழனி சிவத்திரு சண்முகசுந்தர தேசிகர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக திருமிகு மதுரை பொன் முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து நம் மண்ணின் மைந்தராக அறிமுகப்படுத்தப்பட்ட மரியாதைக்குரிய மயிலை சத்குருநாத ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து
மரியாதைக்குரிய மயிலாடுதுறை சிவகுமார் ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து வயலின் இசைக்கலைஞர் மேலக்காவேரி மரியாதைக்குரிய திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்விக்கப்படுகிறது. அடுத்து மிருதங்க கலைஞர் மரியாதைக்குரிய திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இசைக்குழுவினர் அனைவரும் மேடையில் கொஞ்சம் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டீட்டல் கொண்ட கபாலி சரம் அமர்ந்த ஒட்டீட்ட பண்பின் உருத்தீரர் பல்கணத்தார்க்கு அட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மாதோர் குரனை வளஞ்சுழி மருவிய மருந்தினை மாதோர் கூரனை வலஞ்சுலி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியல் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. எல்லாம் வல்ல சிவபரம்பருடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இங்கே மேடையிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை மதுரை குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளுக்கும் திருக்கைலாய பரம்பரை செங்கோலாதீன குருமகா சன்னிதானங்களுக்கும் திருக்கைலாய பரம்பரை தொண்டைமண்டல ஆதீன குருமகா சன்னிதானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த எதிரிலே பெருந்திரளாக இந்த மாலை நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த நல்ல விழாவினை அது எப்படி உங்களுக்கு இப்படி தோணுச்சுனே தெரியல. ஓதுவாமூர்த்திகளை சிறப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரியது. இதுவரைக்கும் எங்களுடைய திருக்கைலாய பரம்பரை திருமடங்கள் தான் வந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தது. ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு இதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, இந்த மாலை வேளையிலே இந்த நிகழ்வுலே கலந்து கொண்டு எல்லா ஆதீனங்களுடைய அருளாசியை கேட்க வந்திருக்கக்கூடிய சாமியினுடைய நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை பன்னாராய்ச்சி வித்தகர் குழந்தை சுந்தரேசனாருடைய திருமாணாக்கர், எங்களுடைய சாமியினுடைய பேராசிரியர் மா வைத்தியலிங்கனார் கோடிலிங்கனார், 2 பேரும் அவர்கள்டே படித்தவர்கள். எங்களுடைய வைத்தியலிங்க ஐயாவுடைய அவங்க மனைவியார் அங்க அம்மா வருகை வந்திருக்கிறார். அவருடைய திருக்குமாரர் குமார் வந்திருக்கார்.
மற்றும் இங்க எதிரிலே நம்ம ஓதுவா மூர்த்திகளை சிறப்பிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஓதுவா மூர்த்திகள் அமர்ந்திருக்கிறார்கள். திருத்தணி சுவாமிநாத ஐயா வருகை வந்து கொண்டிருக்கிறார். எதிரிலே எங்கள் அண்ணா சண்முக சுந்தர தேசியர் அவர்களும் மற்றும் முத்துக்குமார், சிவகுமார், எங்களது அன்பிற்குரிய சோமு, சாமிநாத ஐயா, ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா, அப்புறம் நமது ஒரு அழகான ஒரு கணீர் நமது சர்க்குரு எங்களுடைய புலக்கொழுந்தவர் சர்க்குருநாதர் அவர்கள் மற்றும் சிவத்திரு சுந்தரமூர்த்தி ஓதுவா மூர்த்திகளுக்கு தமிழிசை வேந்தர் விருது ஆதீனங்களின் பொற்கரங்களால் வழங்கப்படுகிறது. இவர் சிவன்மலையில் பணி செய்தவர். அடுத்து திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து வழங்கப்பட்ட செங்கோலை நாடாளுமன்றம் கட்டிடம் சபாநாயகர் இருக்கைக்கு மேலாக அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் என்றால் பாரத பிரதமருடைய அந்த நல்ல முயற்சி தமிழர்களுக்கும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பாராட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உடைய தொடர்பை பெருமைப்படுத்தும் விதமாக காசி தமிழ்ச் சங்கமம் என்ற ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்படி பல்வேறு வகையிலும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காத்து வரக்கூடிய நம்முடைய விஜில் அமைப்புக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்.